டோரி அப்படிதான் போடு போடு ஸ்டெப் போடு பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல நம்ம ஸ்டெப் வேற லெவல்ல இருக்க போகுது நண்பர்களே வாங்க எங்க கூட சேர்ந்து நீங்களும் ரெண்டு ஸ்டெப் போடுங்க பாட்டு எப்படி இருக்கு இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அதனால தான் என்னோட உயிர் நண்பன் டோரிமானை கூப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் டோரி அப்படிதான் யார் நல்லா ஸ்டெப் போடுறான்னு பார்க்கலாம் வா வா என்ன நண்பர்களே பாட்டு சூப்பரா இருக்குங்களா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கும் என்னோட நண்பன் டோரிமானுக்குமே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் நாங்க எப்ப மீட் பண்ணாலும் இந்த பாட்டு தான் கேட்டுட்டு இருப்போம் ஆமா இந்த பிராங்க்லின் பையன் எங்க போனானே தெரியலையே இந்த பிராங்க்லின் நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா எப்படி சூப்பரா இருக்கும் டேய் கருப்பா பிராங்க்லின் எங்க தான்டா இருக்க நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க டேய் டோரிமானே பாட்டு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது இன்னும் ஸ்டெப் போட்டுட்டு இருக்கேடா நிப்பாட்றா நம்ம பிராங்க்லின் கருப்பனையும் கூட்டு வந்து நம்ம நல்லா 3 பேரும் சேர்ந்து சூப்பரா டான்ஸ் போடலாம் அட இந்த வால் பையன் டோரிமான் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கறானே பாட்டு ஆஃப் பண்ணியும் இன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானே டேய் அட நம்ம பிராங்க்லின் இங்க தான் இருக்கறானா டேய் பிராங்க்லின் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க உன்னதான்டா டேய் கருப்பா அடடா என்ன இவன் கண்ணத்துல இப்படி கைய வச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் பிராங்க்லின் நண்பா ஏன்டா சோகமா இருக்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா பிராங்க்லின் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் எனக்காக நீ இவ்வளவு பெரிய அழகான வீடெல்லாம் கட்டி கொடுத்திருக்க உனக்காக நான் இது கூட செய்யலனா என்னடா டேய் சின்சனே கஷ்டப்பட்ட வீடு கட்டினேன் ஆனால் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு கார் இல்லை ஒரு பைக் இல்லை என்னடா இது என் நிலைமை இப்படி ஆகி போச்சு கையில் இருந்த காசு எல்லாமே கரைஞ்சி போச்சுடா என்னால் இப்போ ஒரு காரும் வாங்க முடியாது பைக்கும் வாங்க முடியாது அதனால தான்டா ரொம்ப சோகமாக இருக்கேன் அடே கருப்பா இதுதான் உனக்கு பிரச்சனையா இதனால தான் சோகமா இருக்கியா எனக்காக இவ்வளவு பெரிய வீடியோ கட்டி கொடுத்திருக்க உனக்கு என்ன இப்போ ஒரு கார் பைக் தானே வேணும் கவலைய விடுறா நான் பாத்துக்கிறேன் நானும் டோரிமானும் உனக்காக ஒரு சூப்பரான காரோ பைக்கோ எப்படியாச்சும் எடுத்துக்கிட்டு வரோம் என்ன கவலைப்படாம இங்க இரு நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அடே டோரி வாடா போலாம் டேய் டோரிமானே நம்ம எப்படியாச்சும் நம்ம பிராங்க்லினுக்காக கார் பைக்கை எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி ஆகணும்டா இங்க பாருடா எங்க ரோட்ல பார்த்தாலும் பெருசு பெருசா கார் இருக்கு நம்ம பிராங்க்லின் நமக்காக இவ்வளவு பெரிய வீடு கட்டி கொடுத்திருக்கா அந்த வீட்டுக்குள்ள 2 சூப்பரான கார் பைக் எல்லாம் வைக்கலாம் அது எப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம பிராங்க்லின் கிட்டயே கொடுக்க கூடாது நம்மளும் ஏதாச்சும் அவனுக்காக பண்ணணும் ஆமாண்டா சின்சனே கரெக்டாக தான் சொன்னேன் நம்ம ஃப்ராங்க்லின் மட்டும் எவ்வளோதான் செய்வான் நம்மளும் அவனுக்காக ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஆமாண்டா டோரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம பீச்ல அப்பப்ப நிறைய காம்படிஷன்ஸ் சேலஞ்ச் எல்லாம் வைப்பாங்களாம் அந்த சேலஞ்சில் வின் பண்ணா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இங்க இருக்கிறவங்க யார்கிட்டயாச்சும் நம்ம கேட்டு பார்க்கலாம் அண்ணா இங்க ஏதாச்சும் காம்படிஷன் இல்லாட்டி சேலஞ்ச் ஏதாச்சும் வைக்கிறாங்களாண்ணா ஆடா யாரா இவன் அதை பார்த்தியா இதை பார்த்தியான்ட்டு வெயில் தாங்கலன்ட்டு நான் இங்கே ஓரமாக குந்திக்கிட்டு இருக்கேன் நீ வேற யார்கிட்டயாச்சும் போய் கேளு போப்பா டேய் டோரிமானே பாவண்டா இவருக்கு வெயில் தாங்க முடியாம ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு போல இருக்கு சரி இந்த அக்கா கிட்ட கேட்டு பார்க்கலாம் அக்கா இங்க ஏதாச்சும் காம்படிஷன் வைக்கிறாங்களாக்கா காம்படிஷன்ல ஜெயிச்சா கார் பைக் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அக்கா தம்பிங்களா கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்குது போய் பாருங்க அட டேய் நான் சொல்லல டோரி இங்க ஏதோ காம்படிஷன் இருக்காண்டா வா வா போய் பார்க்கலாம் யாரா இவரு செல மாதிரி நிக்கறாரே என்ன பண்றாங்க இவங்க என்ன இவர போட்டோலாம் பிடிச்சு வச்சிட்டு இருக்காங்க சார் என்ன சார் பண்றீங்க அடடா இவரு என்னமோ வாயில வச்சு பத்த வைக்கறாரே சார் எரிஞ்சு போய்ட போறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அடேங்கப்பா டோரி இவரு பாருடா சரியான வித்தக்காரனா இருப்பாரு போல இருக்கு எல்லாரும் இங்க இவரை பார்த்து போட்டோ எடுக்கறாங்க இவர் இங்க பாரு செல மாதிரி சும்மா ஜம்முன்னு நின்னுட்டு இருக்காரே அண்ணே
போய் தோடா அப்படி இடைய வேலையை பார்க்க விடுங்கடா நிம்மதியா. ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிறீங்க? வேகாத இந்த வயல்ல இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு இப்படி மொட்டை மண்டை காஞ்சிக்கிட்டு கிடக்கிற நீங்க வேற உங்க தொல்லை தாங்க முடியலையாப்பா. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. ஐ டோரி, என்னடா இங்க ரெண்டு கார் இருக்கு? ஏதோ ஒரு கேம் மாதிரி இல்ல? டேய் சின்சனே, ஆமாண்டா, ஏதோ ஒரு கேம் மாதிரி இருக்குடா. ஏதோ சேலஞ்ச் கண்டக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் விசாரிச்சு பாரு. ஆமா, யாரடா விசாரிக்கிறது? யாரா அவரு? கை கால்லாம் நீட்டிக்கிட்டு அந்த பக்கம் ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஐயா பெரியவரே, சகப்பு சட்டை, இங்க கொஞ்சம் திரும்புங்க. யாருங்க நீங்க? யாருப்பா அது? என்ன கூப்பிட்டது? என்னடா இது குரல் மட்டும் வருது, ஆளை காணோம். ஒருவேளை பின்னாடி வந்திருப்பாங்களா? ஆமா, ஆட நம்ம இடத்துக்கு 2 குட்டி கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. வாங்க வாங்க. ஐ டோரி, ஜோக்கர் மாமாடா. டேய், டிவில பார்த்த ஜோக்கர் மாமா இப்ப நேர்லயே வந்திருக்காரு. ஜோக்கர் மாமா, நான் உங்களை நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். நீங்க சேலஞ்சுக்கு இங்க தானே? இங்க என்ன சேலஞ்ச் வச்சிருக்கீங்க? ஆட பரவாயில்லையாப்பா, என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஆமா தம்பி, இந்த இடத்துல நான் புதுசா ஒரு சேலஞ்சு வச்சிருக்கேன். இந்த சேலஞ்சில் வின் பண்றவங்களுக்கு சூப்பரான பரிசுகள் எல்லாம் கிடைக்கும். என்ன மாமா சொல்றீங்க? ஜோக்கர் மாமா, நிஜமாவே பரிசெல்லாம் கொடுப்பீங்களா? அப்படி என்னெல்லாம் பரிசு தருவீங்க? தம்பிங்களா, இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஜெயிக்கிறவங்களுக்கு சூப்பரான காரும் பைக்கும் கிடைக்கும். போடு நண்பர்களே, நம்ம தேடி வந்த சேலஞ்ச் கிடைச்சிடுச்சு. இந்த சேலஞ்சில மட்டும் நம்ம வின் பண்ணிட்டோம்னா கார் பைக் எல்லாம் கிடைக்கும் சொல்லி இருக்காங்க. வா, வேற லெவல். ஜோக்கர் மாமா, சீக்கிரம் வாங்க. அட என்ன மாமா மேஜிக் எல்லாம் பண்றீங்க? சூப்பரா அங்க இருந்து இங்க வந்துட்டீங்களே. சரி சரி, என்னால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரமா சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ அப்படியா? சரி சின்சன், சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த சேலஞ்ச் உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது. அட ஜோக்கர் மாமா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என் நண்பன் பிராங்க்லின்காக ஜெயிச்சு காட்டுவேன் நானு. டேய் டோரிமானே, சீக்கிரம் வாடா, சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அடடா, சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய் சின்சனே, நானும் வரேன். நானும் பிராங்க்லின்காக கார் பைக் வாங்கி தர போறேன். போடு நண்பர்களே, கேமுக்குள்ள வந்தாச்சு. இந்த சேலஞ்ச வின் பண்ணி ஆகணும். ரெட் கலர் கார் கொடுத்திருக்காங்க. இப்படி வேகமா போய் இது மேல கீழே விழாம போகணும். என்னடா இது ரோடு குண்டும் குழியுமா இருக்குது? எப்படியாச்சும் இந்த இடத்தெல்லாம் தாண்டி போயிடணுமே. அடடா, கண்ட இடத்துல என்னென்னமோ வச்சிருக்காங்க. என்னடா இது? நம்மள இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாச்சும் தாண்டி இனி இந்த செக் பாயிண்ட் போயிடணும். எம்மாடியோ வந்தாச்சு. ஐயோ, போலீஸ் வண்டி போச்சு, இடிச்சிட்டேன். ஐயோ, வெடிச்சே போச்சு. கடவுளே, என்னடா இது? போலீஸ் வண்டின்னு கூட தெரியாம இப்படி சுக்குநூறா உடைச்சு எரிச்சிட்டேனே. உடனே இந்த இடத்தை விட்டு வெளியே போகணும். பின்னாடி இப்படியே வந்து அடா, என்னடா இது? நம்மளுக்கு ஒரு வழி பிறந்துடுச்சு. போடு, வேற லெவல். எப்படி எஸ்கேப் ஆயிட்டேன். அடடா, லாரி கவுர போகுது, கவுந்துடுச்சு. ஐயோ, நம்ம மேல இடிக்க போகுது. போச்சு போச்சு. போடுடா பிரேக்க. எப்படி? யாரு? சின்சனா கிங்க? எப்படி? நண்பர்களே, ஒரு வழியா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்தை விட்டு நான் எப்படியாச்சும் போயே ஆகணும். இந்த வேலையை உடைச்சுக்கிட்டாச்சு போயிடணும். எப்படியோ உடைச்சாச்சுடா சாமி. கடவுளே, செக் பாயிண்ட் வந்தாச்சு, தப்பிச்சேன்டா. அடடா, இது என்னடா? மரக்கட்டை பிடிச்சி உடைஞ்சுக்கிட்டே இருக்குது. போச்சு. போடு, வேற லெவலு. அப்படிதான்டா சின்சனே, கலக்கடா. அட பூஸ்ட் வரி அதுல. வேற லெவலு, டாப் டக்கரு. எப்படி நண்பர்கள்? அடேங்கப்பா, செம்ம சரவடி. டாப் டக்கரு புடிச்சிட்டோம்ல. எப்படி? போடு, இந்த சின்சனுக்கு ஒரு லைக். நண்பர்களே, நான் உங்கள் டோரிமான். இப்ப நான் விளையாட போறேன். இந்த ரேஸை நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஐயோ, ட்ரெயின். என்னடா இது? ட்ரெயின் எல்லாம் குறுக்கல வருது. எப்படி போறதுனே தெரியலையே. அடடா, என்னடா இது? சர்க்கஸ்ல ஓட்டுற மாதிரி இருக்குது. அடேங்கப்பா, பரவாயில்லையே. எப்படியோ திருப்பிட்டாங்க காரை. இப்படியே ஜம்ப் பண்ணி அடேங்கப்பா, சொல்லாம கொள்ளாம என்னமோ வருது. போச்சு. டேய் சின்சனே, ஐயோ, என்னால விளையாடவே முடியலடா. போச்சுடா. அட பாவி டோரிமானே, உன்னை நம்பி ரேஸ்க்கு கூட்டு வந்தோம் பாருடா. என்ன சொல்லணும்? இனி இந்த சின்சனே பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். அட ட்ரெயின், எங்க கிட்டே வா. எப்படி ஸ்டார புடிச்சோம்ல? நாங்கெல்லாம் அப்பவே அப்படி சும்மா பேக் ஃபிளிப் பண்ணிட்டு சும்மா வேற லெவல்ல போய்கிட்டே இருப்போம். அட ரோபோட்டிக் மாதிரி என்ன வேணா பண்ணு, அதுக்கெல்லாம் பயப்படாத. இந்த சின்சன் கிடையாது. அடேங்கப்பா गाइस, இங்க பாருங்க, ஒரு ஏரோப்ளேனே
போச்சு நண்பர்களே, போச்சு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். விடாதடா சின்சனே, முடிய, உன்னால முடியும். முறுக்கு வண்டிய முறுக்கு. அப்படிதான், எப்படியாச்சு போயிடு. அடடா, விழப்போறே. அம்மாடியோ, எப்படியோ தப்பிச்சேன் கீழே விழாம. என்னடா பண்றது? அடடா, வண்டி என்னடா இப்படி பண்ணுது? ஏடா குடும்பமா பண்ணுதேப்பா. எப்படியாச்சு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணுமே. இப்படியே வந்து கொஞ்ச தூரம், அவ்வளோதான். அப்படியே சேஃபா லேண்ட் ஆயிடணும். போடு, சூப்பரு. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல மாட்டாம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்டா சின்சனே. போயிடு. அடடா, மறுபடியும் இங்க மாட்டிக்கிட்டுமே விட மாட்டான். அந்த சின்சனே ரிவர்ஸ்ல எப்படி வந்தோம்ல. போடு, சூப்பரு. ஐயோ, ஏடா குடும்பமா வந்துட்டாங்க guys. இப்போ விட மாட்டான். மறுபடியும் செக் பாயிண்ட்ல இருந்து முளைச்சு வந்துட்டான்டா அந்த சின்சனே. இந்த தடவை விஷயம் தெரிஞ்சு போச்சு. நேக்கா போக போறான் அந்த சின்சனே. அப்படியே ரிவர்ஸ்ல வாடா செல்லக்குட்டி. அவ்வளவுதான், போடு, சூப்பரான ஃபிளிப் ஜம்ப். போடு गाइस. அடேங்கப்பா, செம வேற லெவல். எப்படி இந்த சின்சன் கிட்டே வா, சும்மா ராஜாதி ராஜா மாதிரி ஜெயிச்சம் பாருங்க. கேமே முடிச்சாச்சு, சேலஞ்சும் வின் பண்ணியாச்சு. பரிசுகள் எங்க? அடடா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லையாப்பா இவ்வளவு பெரிய பரிசா. நண்பர்களே, இங்க பாருங்க, நான் வின் பண்ணதுக்கு எனக்கு ஒரு அழகிய கார் பரிசா கொடுத்திருக்காங்க. செம்மையா இருக்கு. இந்த காருக்கு கண்ணெல்லாம் வச்சிருக்காங்களேப்பா. டேய் டோரி, இங்க வாடா. கார் பாடுறா, சும்மா பச்சை கலர்ல வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. நம்ம ஜோக்கர் மாமா சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட பரிசுகள் கொடுத்திருக்காரப்பா. இந்த கார் மட்டும் இல்ல நண்பர்களே, ஒரு அழகிய ஷார்க் பைக் வர கொடுத்திருக்காரு போல இருக்கு. சும்மா சூப்பரா இருக்கு இந்த பைக். எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர். அடேங்கப்பா, என்னது இன்னொரு பரிசு வேறயா? என்னடா இது, செம்மையா இருக்குது. சும்மா ரெட் கலர். என் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி வேற லெவலான சூப்பரா இருக்கு பாருங்க. எஃப்1 ட்ரெஸ்ஸுக்காரா இது? அடடடடடடா. டேய் டோரி, நம்மளுக்கு ஏகப்பட்ட பரிசு கிடைச்சிருக்குடா. 2 கார், ஒரு பைக். நான் நினைச்சு கூட பார்க்கல இது மாதிரி எல்லாம் எனக்கு கிடைக்கும்னு. நம்ம சேலஞ்சு கிங் வேற லெவல்ல பரிசுகளை வாரி வழங்கியிருக்காரு. ஜோக்கர் மாமா, கலக்கிட்டீங்க நீங்க. உங்கள என்னால மறக்கவே முடியாது. நான் இந்த காரை எடுத்துட்டு கிளம்புறேன். பிராங்க்லின் எனக்காக வெயிட் பண்ணுவான். மக்களே, ஓரம் போ. அண்ணா வண்டி வருது. ஓரம் போ. சின்சன் வண்டி வருது. எப்படி என்னோட வண்டி சும்மா கலக்கலா இருக்கு பாருங்க. அடாடா பிராங்க்லினே, கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய வீடு கட்டினது வேஸ்ட்டாக போயிடும் போல இருக்கேடா. வீட்டுக்குள்ள ஒரு காரும் இல்லை, ஒரு பைக்கும் இல்லை, கையில் சுத்தமாக காசும் இல்லை. இந்த சின்சன் என்னமோ எடுத்துக்கிட்டு வரான்னு சொன்னானே. வாவ் நண்பர்களே, நம்ம பிராங்க்லின் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க, நம்ம பிராங்க்லின் மேல இருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான். போடு, வேற லெவல். கார் வேற லெவல்ல இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க गाइस. அவ்வளவுதான் நண்பர்களே, ஒரு வழியா காரை நம்ம பிராங்க்லின் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. இனி நம்ம பிராங்க்லின் பயங்கர ஹாப்பியா இருக்க போறான். டேய் டோரி, எங்கடா இருக்க? சீக்கிரம் கார் எடுத்துக்கிட்டு வா. டேய் சின்சனே, ஒரு வழியா வந்துட்டேன்டா. பிராங்க்லின் மேலதான் இருக்கியா? அதோ வர. அடே சின்சனே, காரை ஓரமா விட தெரியாதா உனக்கு? இங்க பாரு, எப்படி சூப்பரா ஓட்டிட்டு வந்துட்டேன். இந்த காரை நினைச்சு கூட பார்க்கலடா. செம்மையா இருக்குது. ஆமாண்டா டோரி. ஆனா நம்ம பிராங்க்லினுக்கு ரொம்பவே பிடிச்ச பைக்கை வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம்டா. என்னடா பண்றது இப்போ? இந்த சின்ன பசங்க ஆர்வ கோளாறுல வெறும் காரை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்களாப்பா. இந்த பைக்கை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்களே. பாவம், கஷ்டப்பட்ட ஜெயிச்சவங்க. எப்படியாச்சும் இந்த பைக்கை அவங்க வீட்டுல கொடுத்துடணும். அடடா, எந்த வீடுனே தெரியலையாப்பா எனக்கு. ஒருவேளை இந்த வீடா தான் இருக்குமா? பார்க்கவே செம்மையா இருக்குது. புதுசா வீடு கட்டியிருக்கான்னு சொல்லியிருந்தாங்களே இந்த பசங்க. இந்த வீடு தான் போல இருக்கு. சரி, ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் யாராச்சும் இருக்காங்களான்ட்டு. ஹலோ சார், உங்க பைக்கை விட்டுட்டு வந்துட்டீங்க. யாராச்சும் இருந்தீங்களா? கொஞ்சம் கதவை தரங்க. அட, கதவை திறந்துட்டாங்களாப்பா. அட, இங்கதான் இருக்கிறாங்க இந்த பொடி பசங்க. என்னப்பா டோரிமான், சின்சன், உங்க ஆர்வ கோளாறுல உங்க பைக்கை விட்டுட்டு வந்துட்டீங்களாப்பா? யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வராங்களே, யாருன்னே தெரியலையே. அட, டே டோரி, சின்சன், நீங்களாடா?
என்னடா இது காரெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது, அதுவும் செம்மையாக இருக்குதேப்பா. இது மாதிரி காரெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. ஏதுடா இப்படிப்பட்ட காரெல்லாம் உங்களுக்கு? அடடா, யார் இவரு? சகப்பு சட்டை புதுசாக இருக்காரப்பா. யாருப்பா நீங்கள்? ஆட்டோ பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. பைக்கு செம்மையாக இருக்குது. டேய் சின்சேனே, டோரிமான், என்னடா நடக்குதுங்க? சொல்லுங்கடா, வாயை திறந்து பேசுங்கடா. அட வாங்க பாஸ், நீங்க தான் பிராங்க்லினா? என்னோட பேரு ஜோக்கர், சேலஞ்ச் கிங். டேய் கருப்பா பிராங்க்லினே, இவரு வச்ச சேலஞ்சில நாங்க வின் பண்ணி இந்த சூப்பரான பைக்கும் காரும் வாங்கிட்டோம்டா. என்னடா சொல்ற சின்சனே? என்னால் நம்பவே முடியலையடா. சூப்பரான காரும் பைக்கும் நீங்கள் இந்த சேலஞ்சு கிங் மூலமாக வாங்கியிருக்கீங்களா? போடு, வேற லெவலு, செம்மையாக இருக்குடா. நண்பர்களே, ஒரு வழியா நம்ம பிராங்க்லின் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு பிடிச்ச சூப்பரான பைக்கும் வேற லெவலான காரும் நம்ம எப்படியோ வாங்கி கொடுத்துட்டோம். இனிமேல நம்ம பிராங்க்லின் ஃபீலே பண்ண மாட்டான், செம்ம ஜாலியா இருப்பான். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பாய்.